பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இடம்பெற்ற சம்பவத்தின் பொழுது 9க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 2 அல்லது 3க்கும் மேற்பட்டோர் இந்த துப்பாக்கி சூட்டின் இந்த பாரிய காயங்களுக்கு உள்ளாக்கி இருக்கின்றார்கள். இந்த செய்தி ஊடக தகவல்களின்படி 27 பேர் காயமடைந்ததாக இருந்தாலும் அந்த 27 பேரும் துப்பாக்கி சூட்டால் காயமடைந்ததாக இல்லை. சில வேளைகளில் அவர்கள் தப்பித்தலின் பொழுது அல்லது ஓடுகின்ற பொழுது விழுந்து அவ்வாறான சிறு சிறு சம்பவங்கள் கூட இந்த காயமடைந்தோர் என்கின்ற எண்ணிக்கைக்கு சேர்க்கப்படுகின்றது. ஆயுதங்களை அணுகக்கூடிய ஒரு அதீத தன்மை இருப்பது அல்லது ஆயுதங்களின் மீதான பழக்கம் இருப்பது என்பது அவர்கள் ஒரு தனிப்பட்ட நபர் ஏற்படுகின்ற கோபம் அல்லது அவர் தவிர்க்கப்படுகின்ற நிலை அல்லது அந்த புல்லிங் எனப்படுகின்ற மற்றவர்களின் அதாவது வன் செயல்களுக்கு உட்படுகின்ற செயற்பாடுகள் போன்றனவெல்லாம் அவர்களுடைய உளநல பாதிப்புகளை முக்கியமாக உள பாதிப்பை ஏற்படுத்துகின்ற பொழுது இவ்வாறான வன்மங்கள் ஏற்படுகின்றன. ஆயுதத்தை இயக்கக்கூடிய ஒரு பயிற்சி பெற்ற ஒரு நபராக அல்லது ஆயுதத்தை கையாளக்கூடிய நபராக ஒருவர் மாறுகின்ற பொழுது அல்லது ஆயுதம் அவருக்கு அணுகக்கூடிய அளவிற்கு இருக்கும் என்ற பொழுதுதான் அதன் தீவிரம் என்பது செயற்பாட்டு வடிவம் பெறுகின்றது. அவ்வாறு வடிவம் பெறும் பொழுது இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. இவ்வாறான சம்பவங்கள் என்பன கனடாவை பொறுத்தவரையில் மிக மிக குறைவு. இவ்வாறான பலத்த தாக்கங்களை விளைவிக்கக்கூடிய ஆயுதங்களுக்கான அனுமதி பத்திரத்தை அளித்தல் என்பது தேவைதானா அல்லது அவற்றை மீளப்பெறுதல் நிச்சயமா, அதாவது ஒரு கட்டாயப்படுத்த மேண்டேட்டரி எனப்படுகின்ற கட்டாயப்படுத்தப்பட்ட வரைமுறைக்குள் வர வேண்டுமா என்கின்ற நிலையை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சமூக வலைத்தள செய்திகளின் கசிவின்படி இது ஒரு பெண்ணாகத்தான் செய்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. அவ்வாறான பொழுது அது பல கேள்விகளை எழுப்புகின்றது. அவ்வாறான மல்லைக்கு அவரை இட்டு சென்றது எது என்கின்ற காரணம் கூட ஆராயப்பட வேண்டும். அதாவது 10ஓடு 11ஆக இது துப்பாக்கி சூடு என்று விட்டுவிட முடியாது. சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று மிக முக்கியமான விடயமாக பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் இடம்பெற்றிருக்கின்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த பாடசாலையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் தாக்குதலாளி உயிரிழந்திருக்கின்ற நிலையில் விசாரணைகள் எவ்வாறு முடுக்கப்படும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. இருந்த போதிலும் விசேட விசாரணை பிரிவினர் இந்த விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தாக்குதலாளி உட்பட 10 பேர் உயிரிழந்ததாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. பாடசாலையில் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றிருப்பது என்பது மிக முக்கியமாக பலரது கவனத்தை திருப்பிய ஒரு சம்பவமாக பார்க்கலாம். அதே நேரத்தில் பாடசாலையில் இருந்து 100க்கும் மேற்பட்டவர்கள் வெளியேற்றிய நிலையில் இந்த உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இருந்த போதிலும் உடனடியாக போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து இன்று காலை வேளையில் பேச இருக்கின்றோம். ஆய்வாளர் சுரேஷ் சர்மா இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இது குறிப்பாக கனடா பூராகவும் ஒரு அதிர்ச்சி செய்தியாக நேற்றைய தினம் வெளிவந்த செய்தியாக இருக்கின்றது. இந்த தாக்குதல் சம்பவங்கள் இவ்வாறு நடைபெறுவது அவ்வப்போது இடம்பெறுகின்ற ஒரு தொடர்கதையாகவே மாறியிருப்பதை கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த தாக்குதலினுடைய பின்னணி குறித்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக முதலாவது பின்னணியான விடயமாக நாங்கள் எடுக்கக்கூடியது இந்த ஆயுதங்களை அணுகக்கூடிய ஒரு அதீத தன்மை இருப்பது அல்லது ஆயுதங்களின் மீதான பழக்கம் இருப்பது என்பது அவர்கள் ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஏற்படுகின்ற கோபம் அல்லது அவர் தவிர்க்கப்படுகின்ற நிலை அல்லது அந்த புல்லிங் எனப்படுகின்ற மற்றவர்களின் அதாவது வன் செயல்களுக்கு உட்படுகின்ற செயற்பாடுகள் போன்றனவெல்லாம் அவர்களுடைய உளநல பாதிப்புகளை முக்கியமாக உள பாதிப்பை ஏற்படுத்துகின்ற பொழுது இவ்வாறான வன்மங்கள் ஏற்படுகின்றன. அதே போன்று சில வேளைகளில் அவர்களால் சாதிக்க முடியாததை மற்றவர்கள் சாதித்தல் போன்றவை எல்லாம் இடம்பெறுகின்ற போது கூட இவ்வாறான நிலைமைகள் ஏற்படும். ஆனால் இந்த தனிமைப்படுத்தல் அல்லது ஆத்திரப்படுத்தல் அல்லது ஒதுக்கப்படுதல் என்பனதான் இவற்றிற்கான மூல காரணமாகவும் அல்லது வீடுகளில் சில வேளைகளில் ஏற்படுகின்ற உள பாதிப்புகள் வீட்டு சூழ்நிலை காரணமாக இருக்கும். இருந்த பொழுதிலும் ஒரு
ஆயுதத்தை இயக்கக்கூடிய ஒரு பயிற்சி பெற்ற ஒரு நபராக அல்லது ஆயுதத்தை கையாளக்கூடிய நபராக ஒருவர் மாறுகின்ற பொழுது அல்லது ஆயுதம் அவருக்கு அணுகக்கூடிய அளவிற்கு இருக்கும் என்ற பொழுதுதான் அதன் தீவிரம் என்பது செயற்பாட்டு வடிவம் பெறுகின்றது. அவ்வாறு வடிவம் பெறும் பொழுது இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. இவ்வாறான சம்பவங்கள் என்பன கனடாவை பொறுத்தவரையில் மிக மிக குறைவு. இருந்த பொழுதிலும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இது ஒரு சாதாரணமான நடைமுறையாகவே இருந்து வருகின்ற சம்பவங்களை நாங்கள் கடந்த காலங்களில் கண்டிருக்கின்றோம். கனடாவில் கூட இந்த பாடசாலை விடயங்களில் இடம்பெற்றது என்றால் நான் நினைக்கின்றேன் 1990களின் இறுதியில் அல்லது 90களில் ஒரு 14 மாணவிகளை குறிவைத்து சுடப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதன் பிறகு பெரிய அளவில் இந்த பாடசாலைகளில் குறிவைத்து இடம்பெறவில்லை. ஆனால் கடந்த 2-3 வருடங்களுக்கு முதல் கூட நோவஸ்கோஷியாவில் ஒருவர் 16 பேருக்கு மேற்பட்டவர்களை சுட்டுக் கொண்டிருந்தார். அதே போல கியூபெக்கில் ஒரு மத வழிபாட்டு தளம், அதாவது இஸ்லாமிய மசூதி ஒன்றில் வைத்து 6 பேருக்கு மேல் கொல்லப்பட்டார்கள். அவ்வாறு சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. கடந்த வருடத்தில் கூட லாபு லாபு விழாவில் இந்த வாகனத்தால் மோதி கொல்லப்பட்ட சம்பவம் ஒரு பேசு பொருளாக இருந்தது. குறிப்பாக இவ்வாறான மனநல பாதிப்புகள் சம்பந்தமான விடயங்களினால் இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் என்பது அது துப்பாக்கி மோதலாகவோ அல்லது இவ்வாறு இடம்பெறக்கூடிய வன்முறை சம்பவங்களாகவோ கனடாவில் பதிவாகி வருவது கவலை தரக்கூடிய ஒரு விடயமாகவே இருக்கிறது. இதே நேரத்தில் அண்மைய நாட்களில் இந்த துப்பாக்கிகளை மீளப்பெறும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக இது சான்றிதழ் அளித்து வழங்கப்பட்ட துப்பாக்கிகளாக இருந்தாலும் சட்டவிரோத துப்பாக்கிகளை கைப்பற்றும் ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இவ்வாறு மனநலன் சார்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் வைத்திருக்கக்கூடிய இவ்வாறான துப்பாக்கிகளை எவ்வாறு இனம் கண்டு அளிக்க முடியும் அல்லது மீளப்பெற முடியும்? அதற்கான பொறிமுறைகள் கனடாவில் இருக்கின்றனவா? ஆமாம், அதற்கு முதலாக நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களில் இந்த மேஸ் ஷூட்டிங் எனப்படுகின்ற துப்பாக்கிகளை கையாளுதல் தவிர வாகனங்களை பாவித்து கொல்லுதல் என்பது 2 முறை கனடாவில் அரங்கேறியிருக்கின்றது. குறிப்பாக 2018 ஆண்டு அல்லது 19 ஆண்டு இந்த டொரண்டோ மாநகரில் வைத்து இவ்வாறான சம்பவம், அவ்வாறான ஒரு சம்பவம். அதன் பிறகு கடந்த வருடம் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஒரு பிலிப்பீன் மக்களின் ஒன்று கூடலின் பொருளாதார ஒரு சம்பவத்தின் பொழுது இடம்பெற்றது. அவை அதாவது இந்த மாஸ் ஷூட்டிங் என்பதை தவிர இடம்பெறுகின்ற இந்த நிலைகளில் உள்ள எவ்வாறான அந்த கூட்டு கொலைகள் என்கின்ற வகையில் அடக்கப்படுகின்றன. உங்களுடைய கேள்விக்கான பதில் இது இப்பொழுது லிபரல் அரசின் கைகளில் கூட அல்லது பாதுகாப்பு அமைச்சர் உள்ளக பாதுகாப்பு அமைச்சிற்கு கூட கேள்வி எழுப்பக்கூடிய விடயமாக வருகின்றது என்றால் பல போலீஸ் திணைக்களங்கள் போன்றனவெல்லாம் இந்த திட்டத்தில் பங்கேற்பதில் தங்களுக்குள்ள நடைமுறை சிக்கல்கள் போன்றவற்றை குறிப்பிட்டிருந்தன. இருந்த பொழுதிலும் இவ்வாறான பலத்த தாக்கங்களை விளைவிக்கக்கூடிய ஆயுதங்களுக்கான அனுமதி பத்திரத்தை அளித்தல் என்பது தேவைதானா அல்லது அவற்றை மீளப்பெறுதல் நிச்சயமா, அதாவது ஒரு மேண்டேட்டரி எனப்படுகின்ற கட்டாயப்படுத்தப்பட்ட வரைமுறைக்குள் வர வேண்டுமா என்கின்ற நிலையை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. இதற்கான காரணம் ஒரு சாதாரண வேட்டைக்குரிய துப்பாக்கியோ அல்லது இந்த ரிப்பீட்டர் பாதுகாப்புக்கான கைத்துப்பாக்கிகளோ இவ்வாறான பெரிய வன்முறைகளை ஏற்படுத்துவதற்கு வழிவகுக்க. இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இடம்பெற்ற சம்பவத்தின் பொழுது 9க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 2 அல்லது 3க்கும் மேற்பட்டோர் இந்த துப்பாக்கி சூட்டின் இந்த பாரிய காயங்களுக்கு உள்ளாக்கி இருக்கின்றார்கள். இந்த செய்தி ஊடக தகவல்களின்படி 27 பேர் காயமடைந்ததாக இருந்தாலும் அந்த 27 பேரும் துப்பாக்கி சூட்டால் காயமடைந்ததாக இல்லை. சில வேளைகளில் அவர்கள் தப்பித்தலின் பொழுது அல்லது ஓடுகின்ற பொழுது விழுந்து அவ்வாறான சிறு சிறு சம்பவங்கள் கூட இந்த காயமடைந்தோர் என்கின்ற எண்ணிக்கைக்கு சேர்க்கப்படுகின்றது. இருவர் தான் பலத்த காயமடைந்து விமானம் மூலமாக வேறு பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே ஏனைய காயங்கள் நீங்கள் கூறியது போன்று அவர்கள் தப்பிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்ட பொழுது காயமுற்றிருக்கலாம். ஆமாம், சரி, ஒரு அரைவாசியோ அல்லது முக்காவாசி பேரோ காயப்பட்டவர்கள் அவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கேசியம். இருந்த பொழுதிலும் இது லிபரல் அரசிற்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கும் என்றால் அது அறிவித்த திட்டம் என்பது வெற்றி பெறாத ஒரு நிலையில் தான் தற்பொழுது இருக்கின்றது. அதற்குரிய மேலதிக நடவடிக்கைகளை எவ்வாறு எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை அது கொடுத்திருக்கிறது. இப்போ குறிப்பாக பார்த்தீர்கள்னா அது பலத்த பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. கனடாவின் ஒலிம்பிக் கமிட்டி அல்லது ஒலிம்பிக் விளையாட்டு
விளையாட்டு வீரர்கள் கூட தங்களது அஞ்சலி அல்லது தங்களுடைய அனுதாபத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். மாக்காணி அவர்கள் ஜெர்மனிக்கு திட்டமிட்டிருந்த ஒரு உத்தியோகபூர்வ விஜயத்தை ரத்து செய்து உடனடியாக இந்த சம்பவம் தொடர்பான ஆராய்வுகளுக்கு உட்பட்டிருக்கின்றார். கிடைக்கின்ற தகவல்களின்படி இது ஒரு பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். அதாவது பிரவுன் கேர் என்கிற மண்ணுற தலை முடியை கொண்ட ஒரு பெண்ணாகத்தான் இது இருக்க வேண்டும் என்பதை ஓரிரு ஊடகங்களுக்கு இந்த சம்பவத்தை பார்த்தவர்கள் குறிப்பிட்டிருந்தாலும் இந்த போலீஸ் RCMP, அதாவது கனடாவின் மத்திய போலீஸ் பிரிவு என்பது தாங்கள் யார் அந்த கொலையாளி என்பதை அடையாளப்படுத்தி விட்டாலும் அவரை பற்றிய விடயங்களை வெளியிட மாட்டோம் என்கின்ற செய்தியை தான் தெரிவித்திருக்கின்றது. அவரை பற்றிய விடயங்களை இப்பொழுதைக்கு தாங்கள் வெளியிட மாட்டோம் என்று. ஆனால் இப்போ இந்த சமூக வலைத்தள செய்திகளின் கசிவின்படி இது ஒரு பெண்ணாகத்தான் செய்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. அவ்வாறான பொழுது அது பல கேள்விகளை எழுப்புகின்றது. அவ்வாறான மல்லைக்கு அவரை இட்டு சென்றது எது என்கின்ற காரணம் கூட ஆராயப்பட வேண்டும். அதாவது 10-11 இது துப்பாக்கி சூடு என்று விட்டுவிட முடியாது. எதற்காக அவ்வாறு நடந்தது அல்ல அவ்வாறான நிலைக்கு அவரை இட்டு சென்றது எது என்கின்ற காரணம் கூட நிச்சயமாக ஆராயப்பட வேண்டும். இது மனநல வள அல்லது உளவள சேவைகளை மாணாக்கர்களுக்கு வழங்குவது அல்லது அவ்வாறானவர்களை அடையாளப்படுத்துவது என்பது மிகவும் ஒரு அவசியமான விடயம் என்பதை மீண்டும் தொட்டிச் செல்கின்றது. முன்னைய காலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த எல்லை பகுதிகளின் ஊடாக பயணம் மேற்கொள்பவர்கள் அல்லது எல்லை பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. அமெரிக்காவுடனான இந்த உறவு நிலை குறித்த கரிசனை எழுந்திருக்கின்ற பொழுது எல்லை பாதுகாப்பும் பலப்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது. ஆனால் உள்நாட்டுக்குள் இருக்கக்கூடிய இது போன்ற சிறு சிறு கிராம பகுதிகளுக்குள் இருக்கக்கூடிய நடமாட்டங்கள் அல்லது பாதுகாப்பு நிலை என்பது கனடாவை பொறுத்தவரையில் எவ்வாறு இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அதற்கு என்ன கட்டமைப்பு ரீதியிலான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? அதற்கான உட்கட்டமைப்பு வசதிகள் என்பது கனடாவை பொறுத்தவரையில் இருக்கிறதா? ஏனென்றால் பெருநகரங்களை பொறுத்தவரையில் காவல்துறை அதிகமாக பணியில் ஈடுபட்டாலும் கிராமப்புறங்களுக்கு செல்லுகின்ற பொழுது இந்த காவல்துறையினுடைய கண்காணிப்பு என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாகவே இருக்கிறது. இது எவ்வாறு மேற்கொள்ளப்பட போகிறது? இதற்கான திட்டமிடல்கள் இருக்கின்றனவா? நிச்சயமாக முதலாவதாக குறிப்பிடப்பட வேண்டியது இவ்வாறான இந்த ஆயுத அணுகுமுறைகளை அவர்கள் கொண்டிருப்பதற்கான காரணம் அந்த ஒரு அதாவது ஒரு ஃபார்மாக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய நில பகுதியில் இருப்பவர்கள் போன்றவர்கள் காட்டு விலங்குகள் போன்றவற்றின் தொந்தரவு போன்றவற்றிற்காகவும் அல்லது தங்களுடைய ஆர்வம் காரணமாகவும் அல்லது இவ்வாறான ஆயுதங்களை பெறுகின்ற பொழுதும் அவை மட்டுப்படுத்தப்பட்ட வகையாக மாற்றப்படுகின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது அவற்றின் பாதிப்பு என்பது ஆயுதங்களினால் ஏற்படுகின்ற பாதிப்பு என்பது குறைவாக இருக்கும். மறுபக்கமாக நிச்சயமாக அவர்களால் எவ்வாறு ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் இவ்வாறான அந்த பயிற்சிகளை மேற்கொள்வது ரிஹர்சல்ஸ் எனப்படுகின்ற பள்ளி பாடசாலைகளில் ஒரு உண்மையிலேயே ஒருவர் வந்துவிட்டால் எவ்வாறு செயற்படுவது போன்றனவெல்லாம் சாதாரணமாக செய்யப்படுகின்ற பொழுது அது இந்த மாணவர்களின் அந்த ஒரு ஆரோக்கியமான நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கும். குறிப்பாக இந்த பாடசாலை என்பது 7 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற ஒரு செகண்டரி ஸ்கூலில் நடைபெற்றிருக்கின்றது. இது ஒரு வேறு வன்மம் கொண்ட ஒருவரால் சிறுவர் பாடசாலை மீதோ அல்லது வேறு இடங்களிலோ நடத்தப்பட்டிருந்தால் அதன் விளைவுகள் என்பன பாரியனவாக இருந்திருக்கலாம். எனவே அவ்வாறான நடைமுறைகள் என்பதை வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஒவ்வொரு தவணைக்கும் ஒரு முறையோ இவ்வாறான அதாவது பயிற்சிகள் என்பவற்றை மாணக்கர்களுக்கு எவ்வாறு தப்பிப்பதோ 30 நிமிட பயிற்சி என்பது நிறையவே போதுமானது. எவ்வாறு செயற்படுவது, இவ்வாறான சந்தேகமானவர்களை அடையாளம் காண்பது போன்ற விடயங்கள் போன்றவற்றை எல்லாம் கற்பிதம் செய்ய வேண்டிய தேவையையும் இது ஏற்படுத்துகின்றது. நிச்சயமாக மாறுதல்கள் ஏற்படும். ஆனால் அடிநாதம் என்னவென்பது கண்டுபிடிக்கப்பட்டு அதற்குரிய தீர்வுகள் கூட ஆராயப்பட வேண்டிய நிலையை இது ஏற்படுத்தியுள்ளது. மிகவும் துக்ககரமான சம்பவம். இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவது என்பது நிச்சயமாக இந்த
நவீன ஆயுதங்களின் கையிருப்பு அல்லது அனுமதி பெற்றவர்கள் கூட தங்களுடைய பாதுகாப்புக்கான ஆயுதங்களாக கைத்துப்பாக்கிகள் தவிர மேலதிக ஆயுதங்களை கொள்வனவு செய்கின்ற பொழுது அவர்கள் அதனை ஆடம்பரமாகவோ அல்லது தங்களுடைய பேஷனாகவோ அல்லது தங்கள் விருப்பாகவோ செய்வதை விடுத்து அதற்குரிய தகுதி நிலைகள் ஆராயப்பட வேண்டும் என்னவென்றால் அந்த அனுமதி பெற்றவரால் அந்த ஆயுதம் பாவிக்கப்படும் என்றல்ல, அந்த ஆயுதத்தை அணுகக்கூடிய அல்லது அதை அக்சஸ் பண்ணக்கூடிய தன்மை என்பது அவருடைய வீட்டில் இருப்ப ஒருவருக்கு இருக்குமாக இருந்தால் அவருடைய மனநிலை மாறும் பொழுது எவ்வாறு அது செயற்படும் என்பதைத்தான் இந்த சம்பவம் காட்டியிருக்கின்றது. தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. மேலதிக தகவல்கள் வருகின்ற பொழுது நாங்கள் அது குறித்த விவரங்களையும் நேர்களுக்காக வழங்குவோம் என்று கூறிக்கொண்டு இந்த காலை வேளையில் இணைந்து கொண்ட உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். மீண்டும் சந்திப்போம். சுரேஷ். நன்றி ராம். நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.